சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அதிகாரங்கள் முழுவதும் பறிக்கப்படும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட திமுக பெறாது. அதிகாரங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டால் திமுகவின் அமைச்சர்களாக இருந்தவர்கள், எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் மீது வழக்கு பதிவு, விசாரணை அதிகரிக்கும். குறிப்பாக தற்பொழுது சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி, KN நேரு, தற்பொழுது துரைமுருகன் போன்றவர்களது பெயரும் முக்கிய இடம் பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்படும். இதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு 2026 சட்டசபை தேர்தலில் எப்படியாவது திமுக வெற்றியடைய வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைவதற்கு ஒட்டுமொத்த திறமைகளையும் மக்களிடம் வெளிப்படுத்துவதற்கு பல கோடி கருப்பு பணங்களையும் வெள்ளை பணமாக மாற்றுவதற்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையின் மீது மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத காரணத்தினால் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவும். ஸ்டாலின் அதிகாரங்கள் பறிக்கப்படும் என்ற தகவலை நம்மால் உறுதியாக கூற முடியும். 2011ஆம் ஆண்டு திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்ததல்லவா? அதேபோல் 2026லும் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து ஆளுநரிடம் தனது ஒட்டுமொத்த அமைச்சரவை கடிதத்தை, ராஜினாமா கடிதத்தை ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரிடம் கொடுப்பார். அப்பொழுது ஸ்டாலினின் அதிகாரங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடியும். மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வி அடைந்து விட்டால் கோபாலபுரத்திலிருந்து எந்த ஒரு நபரும் இனி முதல்வராக பொறுப்பேற்க முடியாது. ஏன், கட்சியே சுக்குநூறாக உடைவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக அரசியல் பிரபலங்கள் தெரிவித்து வருகிறார்கள். ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு மிக மிக முக்கியமாக ஸ்டாலின் அவர்கள் கலைஞருக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை கைப்பற்றினார். உதயநிதியை தற்பொழுதே களம் காண வைத்து விட்டார்கள். ஆனால் முதல்வர் பதவிற்கு இன்னும் அவருக்கு சில வருடங்கள் தேவைப்படுகிறது. 2026 சட்டசபை தேர்தல்தான் அனைத்து கோபாலபுர குடும்பத்தினருக்கும் வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். அதற்குள்ளாக அதிகாரங்கள்